ஏன்னா உனக்கு 2 நாள் ஆலையை காணா ஒரு 100 ரூபா கடன் வாங்கினேன், அதுக்கு இப்படி ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற. ஆமா ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டே இருந்த, என்ன பள்ளி உளுந்து பாலது குடிச்சிட்டியா? 2 நாளைக்கு முன்னாடி சென்னிமலையில் வண்டி எடுத்தேன்டா, அதுக்கு அடிக்க வராங்கடா. என்னடா புது வண்டி எடுத்தா அடிக்கிற போறாங்களா? நம்மள மாதிரி ஏழைகள்லாம் வண்டியை வாங்கக்கூடாதா? நம்மளாம் இப்படியே தான் இருக்கணுமா? என்ன கேட்குற காலையில் நினைச்சாங்களா? போன வாரம் வண்டி டியூ கட்டலன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து போயிட்டானடா. அது ஒரு நாய் இருக்குது, உனக்கே தெரியும். நான் 5வது படிக்கும்போது நடந்து போயிட்டு இருந்தேன், 10வது படிக்கும்போது சைக்கிளில் போயிட்டு இருந்தேன். என்ன கொடுமை சரவணன். இப்போ வேலைக்கு போகலான்னு வண்டி எடுத்து அதுக்கு அடிக்கிறானடா. எனக்கு சப்போர்ட்டுக்கு ஆளே இல்லைடா. நீ ஏன்டா கவலைப்படுற? எனக்கு யூடியூப்ல 50,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம நியாயத்தை கேட்கலாம். நீ ஒன்றும் கவலைப்படாது, சரியா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க. இவர் நம்ம நண்பருங்க. இவர் 2 நாளைக்கு முன்னாடி சென்னிமலையில் வண்டி எடுக்கலான்ட்டு போனாருங்க, அதுக்கு அடிக்க வந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்மள மாதிரி ஏழைகளை வண்டி எடுக்கக்கூடாதுங்களா? இந்த நியாயத்தை நீங்கள் தான் கேட்கணும், எங்களுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களா ஒரு மனுஷங்களாடா, மனுஷனா பாருங்கடா, பாவம்டா. நண்பா யாரோ வினோத்துங்கிற ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரா, படிக்கிட்டா? அடிக்கடி அவங்க கூட சேர்ந்து நீ சுற்றிட்டு இருக்காத, உனக்கு தேவையில்லாமல் செருப்படி விழுந்துடும், நீ அவனை விட்டு ஓடிடு. என்னடா அது? நம்ம நாயத்தை தானே கேட்டோம், அதுக்கு செருப்பு அடிக்க வராங்க. என்னன்னு கேள்றா. அடுத்து இன்னொரு கமெண்ட் வந்திருக்கா, படிக்கட்டுமா? போலீஸ் ரவி, இன்னும் 5 நிமிஷம் அங்கேயே வெயிட் பண்ணுங்கடா, உங்களை வந்து போலீஸ் பூண்டோட தூக்கிட்டு போகுது. என்னடா அப்படிலாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, எனக்கு ஒன்றுமே புரியலடா. இன்னொரு கமெண்ட் வந்திருக்குது, சத்தியவேலுங்கிறவன் போட்டிருக்கான், படிக்கிட்டா? அவனுக்கு சப்போர்ட் பண்ணாத, அவனுக்கு சப்போர்ட் பண்ணா நீ ஜெயிலில் நீயும் சேர்ந்து கழிதிங்கன்னு ஒழுங்கா ஓடி போயிடு. என்னடா மறுபடியும் பேட் கமெண்ட்ஸ் இப்படியே மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கானு, என்னடா பண்ணி தொலைச்ச? ஒரு நிமிஷம், என்னடா சப்ஸ்கிரைபர் கம்மியாயிட்டே இருக்கு, 50,000 இருந்து இப்போ 42,000 தான் இருக்கு, என்னடா பண்ணி தொலைச்ச? சுதாரு, உங்கள்கிட்ட ஒரு உண்மை மறைச்சிருந்தா. என்னடா உண்மையை மறைச்ச? சொல்லி தொலைடா. எவனும் என்னை அடிக்க வரன்னு மிரட்டிட்டு இருக்கானு, என்ன உண்மைன்னு சொல்லி தொலைடாடே. எமகா சுரேஷன் ஒருத்தர் சென்னிமலையில் இருந்தான்டா. எமகா வண்டி ஒன்று வச்சிருந்தான், சும்மா பலன்னு இருந்துச்சு. அதான் 2 நாளைக்கு முன்னாடி ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டேன். அவன் என்ன பெரிய ரவுடியாமா, நடு ரோட்டில் 4 பேர் வெட்டி கொண்டு இருக்கானாமா. உனக்கு இது அவனை பற்றி தெரியுமா? நம்மளை வலை ஓட்டு தேடிட்டு இருக்கான்டா, அவன் கண்ணுக்கு சிக்கிறாத. என்னடி இது? ஏன்டா ஷோரூம்ல புது வண்டி எடுத்துருப்பின்னு பார்த்தா இன்னொருத்த வண்டி திருடிட்டு என்னை சப்போர்ட் பண்றக்கு வர சொல்றியா? உனக்கு தேவையில்லாம சப்போர்ட் பண்ணி நான் தாண்டா இப்போ சிக்கல மாட்டிட்டேன். இதனால எனக்கு 10,000 சப்ஸ்கிரைபர் லாஸ் ஆயிட்டாங்கடா. இந்த 50,000 சப்ஸ்கிரைபர் நான் ஏர்ன் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நீ அசால்ட்டா சொல்லிட்டு போயிட்ட. நீ உன்னால இப்ப நான் பிரச்சனை மாட்டிட்டேன். ஒரு நிமிஷம் வண்டி சத்து கேக்குது. எம்மாவு சுரேஷ் நம்மளை தேடி தானே வந்துருக்கோம், ஓடி தொலைடா முதல்ல. ஓடுறா வராட்டா ஓடுறோம்.